நேயர்களே, சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்று திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தற்போதைய தகவல்கள் என்னென்ன திமுக செயற்குழு கூட்டத்திலிருந்து? வணக்கம். பாஜகவின் அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வோம் அப்படின்னு திமுக செயற்குழு கூட்டத்துல திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திமுக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்துல வழங்கி வருகிறார். முதல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது, நம்முடைய பலமே கட்சியினுடைய அமைப்பு ரீதியான கட்டமைப்பு தான். இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு அப்படிங்கிறது வேற எந்த கட்சிக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். அதே மாதிரி தடங்கள் என்பது எப்போதும் இருக்கும், அதை உங்களிடம் இருக்கும் உழைப்பால் வெல்லுங்கள் என்பதே என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோளையும் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது. அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை இப்போது கைக்குள் அடக்கிவிட்டது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு வழி இல்லை. பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் அவர் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று பயந்து இப்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பாஜக கூட்டணியை இதற்காகவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் கூட்டத்தில் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் நாம் எல்லா காலகட்டங்களிலும் அமலாக்கத்துறை போன்ற பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்ட ஒரு கட்சி தான் திமுக. அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் இது போன்ற அமலாக்கத்துறை சோதனை போன்ற வழிகளில் எல்லாம் மிரட்டல் மூலமாக அசிங்கப்படுத்த நினைப்பார்கள். அவர்களது அரட்டல், மிரட்டல், உருட்டல் அனைத்துக்கும் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்னு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எனவே பாஜகவின் அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வோம், இதுவரை எதிர்கொண்ட மாதிரியே வரக்கூடிய நாட்களிலும் எதிர்கொள்வோம் அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் அமைச்சர்கள் எல்லாருமே இனி தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே ஊராட்சி, வார்டு வாரியாக சென்று தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும், அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத திமுகவின் தலைமை முடிவு செய்யும் அப்படின்னும், யார் வெற்றி பெறுவாரோ அவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்படின்னும் முதலமைச்சர் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. திறமை வாய்ந்தவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்படின்னும், திறமை வாய்ந்த ஒருவரை சட்டமன்றத்துக்கு தகுதியுள்ளவராக தேர்வு செய்ய வேண்டியது நிர்வாகிகளுடைய கடமை அப்படின்னும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் பவள விழாவை கொண்டாடிய திமுக 6வது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் என்பதை நான் அனைத்து இடங்களிலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னும், 7வது ஆண்டாக நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று வருகிறோம். இந்த வெற்றிக்கு காரணம் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான். இத்தகைய நன்றி உணர்வோடு நாம் செயல்பட்டு வருகிறோம் அப்படின்னும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை கூட்டத்தில் பேசியிருக்கிறார். கூட்டத்திற்கு பிறகாக மொத்தமாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த தீர்மானங்களும் நமக்கு கிடைக்கும். இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னும், சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் யார் அப்படிங்கறத தலைமை முடிவு செய்யும் அப்படின்னும் முதலமைச்சர் கூட்டத்தில் பேசியிருப்பதும் முக்கியமானது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.